ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வான் 50 சேனல். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் வடமுக வெள்ளோடு அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இது பெருந்துறையிலிருந்து 5 கிலோமீட்டரும் ஈரோட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. இதனுடைய பரப்பளவு 77.185 ஹெக்டேர் ஆகும். இங்கே நவம்பர் டு மார்ச் மாதம் 5 மாதங்கள் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பல நாடுகளிலிருந்து வகை வகையான பறவைகள்லாம் இங்கே வந்து தங்கி இருந்து கூடு கட்டி தன் குட்டிகளோட திரும்பி போகிறதா சொல்லப்படுது. நம்ம பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம், அதாவது இட மாதங்களில் முக்கியமான மாதங்கள் அதுவும், அப்போ நம்ம வீடியோ பண்ண வந்திருந்தோம். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பறவைகள் நம்ம வீடியோ பண்ணோம். நம்ம பார்த்திங்கன்னா மொபைலில் தான் ஷூட் பண்ணோம், கேமரா கொண்டு போகல. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிட்ட விழுந்த பறவைகளை மட்டும் நம்ம வீடியோ பண்ணோம். வீடியோ பாருங்கள், கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பறவைகள் சரணாலயத்தை நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருப்போம். கைஸ், இங்கே வந்து ஒரு நபருக்கு 25 ரூபா, வண்டியில் வந்தோம்னா வண்டிக்கு வந்து 20 ரூபா, சின்னவங்களுக்கு 15 ரூபா. அங்கேயே பைக் பார்க்கிங் இருக்கணும், பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ளே வரலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி எல்லாமே இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்தப்போ அந்த மாதிரி செவத்தில் பாருங்கள், இங்கே என்னென்ன பறவைகள்லாம் வருமோ அதில் டிராயிங் பண்ணி பார்க்கவே ரொம்ப அருமையாக சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே உள்ள போனோம். ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட், இந்த குழந்தைகளை உட்கார வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடம். இந்த மாதிரி 2 ரூம் எழுப்பி 2 ரூம்லேயும் இந்த மாதிரி அழகழகாக டிராயிங் பண்ணி அந்த பறவைகளோட சிலைகள்லாம் வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அருமையாக பண்ணியிருந்தாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக அங்கங்கே சேர்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அமைதி வேணும் அப்படின்னு வரவங்க அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப அமைதியாக பறவைகள் சத்தம் மட்டும்தான் கேட்கும். அப்படின்றப்ப சூப்பராக இருக்கும். கைஸ், 2 பக்கமும் செவுத்தில் பெயிண்டிங் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கைஸ், இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிறதுக்கும் மேலே பிளாக் பாயிண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே என்னென்ன பறவைகள் வருது, அது என்னென்ன பண்ணும், என்னென்ன செய்யும் அப்படின்ற எல்லாமே இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ்லையும் ஒரு பக்கம் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க. இந்த பறவைகள் சரணாலயம் 1996 அந்த வருடத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றிலும் மண்மேடாக இருக்கும். மண்மேடாக இருந்து சென்டரில் வந்து தண்ணி தேங்கி இருக்கும். அதனால் இது நம்ம மேலேருந்து டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா இது ஒரு தொட்டி ஷேப்பில் நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. கைஸ், இப்போ நாங்கள் இந்த பறவை பாருங்கள், இது வந்து குட்டி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு இருக்குமா. இது அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே இருந்து டக்குன்னு மேலே எந்திரிச்சு பறந்து போகிற அந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், இங்கே பாருங்கள், இது வந்து பறவைகள் என்ன பறவைகள் வருது போகுதுன்ற அந்த இதுக்காக தான் அந்த போர்டு வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து அந்த போர்டெல்லாம் உடச்சிட்டாங்க. இதான் பாருங்கள் அந்த குட்டி நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லப்பட்ட அந்த பறவைகள்.
இங்கே வந்து நம்ம பறவைகளை வந்து தூரத்தில் உள்ள பறவைகளை பார்க்குறதுக்கு ஒரு பைனாக்குலைக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணி நம்மளோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரணும். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு நம்ம திரும்பி போகிறப்ப நம்ம பைனாக்குலையை கொடுத்து நம்ம ப்ரூஃபை வாங்கிட்டு நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி இங்கே இருக்குது. கைஸ் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு இடம் இதெல்லாம். இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இங்கே நல்ல ஒரு பிளேஸ் இந்த பிளேஸு. கைஸ் இந்த லாங்கில் பாருங்கள் நிறைய மரங்கள் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மரங்களில் தான் ஏகப்பட்ட பறவைகள் கூடு கட்டி எல்லா பறவைகளும் அங்கே தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து பைனாக்குலையில் பார்க்குறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பைனாக்குலை ஒரு பைனாக்குலைக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணி அதை கொடுத்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் அந்த மரத்தில் தான் ஏகப்பட்ட பறவைகள் இருக்கும், கூடு கட்டி அங்கே இருக்கும். நம்ம அதை பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 3 to 4, 5 மணி அந்த டைமில் இங்கே போனோம்னு வச்சுங்களேன், இன்னும் சூப்பராகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். ஃபுல்லாக மரங்கள், இந்த பக்கம் தண்ணி, நல்ல ஒரு அருமையான ஒரு வியூ நல்லாயிருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸ்நாக்ஸு, டிஷர்ட் முதற்கொண்டு எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டும் வச்சுருக்காங்க. இந்த போட்டு வந்து அவங்க சொந்த யூஸ்க்காக வச்சுருக்காங்க. எதுக்காகனா உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாச்சும் உள்ளே போக வேண்டிய கட்டாயம் அப்படின்னா அவங்க இந்த போட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அந்த இது சரி பண்ணிவிட்டு வருவாங்க. இதே பார்த்திங்கன்னா இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா பறவைகள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுக்காக
அவங்க தூரத்தில் இருந்து பறவை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. நாரை பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு பறவை தான் இது. முன்னாடியே உட்காந்துருந்துச்சு, அழகாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துச்சு. நானும் போய் அதை வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். நாங்கள் எவ்வளோ இடங்கள்லாம் பாருங்கள், ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம். அது இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வீடியோ பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இங்கே அழகாக சேர்லாம் போட்டு அருமையாக வச்சுருக்காங்க. இந்த வழி பாருங்கள், 2 பக்கம் பாருங்கள் மரங்கள் வச்சு அந்த பாதை ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள், குட்டி நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லப்படுற அந்த பறவைகள். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வியூ வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் நின்று அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரியும் வியூஸ் இருக்குது. அங்கே போனோம்ல, சேம் அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மர கடியில் சேர், இந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சேர் போட்டு உட்காந்து அழகாக வியூ ரசிக்கிற மாதிரியும் அழகாக பண்ணியிருக்காங்க. நம்மளும் போனோம், அப்படியே இங்கே நின்று ஃபுல் வியூ பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பக்கம் வந்தாச்சு. இங்கே வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போனோம்னா அங்கே ஒரு ஹைட்டாக இல்லை பார்க்குறது மேலே பார்க்குற வியூ ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ வந்து உள்ளதை வேலை நடக்க மாட்டிருக்கு, நமக்கு பாதிக்கு மேலே உடலை அடைச்சிட்டாங்க. நம்ம பார்த்து திரும்பி போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பட்டாம்பூச்சி வரணும் அப்படின்றக்காக அதுங்களை பிடிச்ச செடிகள்லாம் இங்கே வச்சு வளர்த்திட்ருக்காங்க. பட்டாம்பூச்சிகள்லாம் இங்கே நிறையா வரணும் அப்படின்றக்காக அதை பற்றின போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பட்டாம்பூச்சி வெளியிலிருந்து ரசிக்கும்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இங்கே உள்ள இங்கே உள்ள செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகளுக்கு பிடிக்கும், அதுங்க அதிகமாக இங்கே வரும் அப்படின்றக்காகவே அதை இங்கே வச்சு இதுக்குன்னு தண்ணிலாம் கொடுத்து பராமரித்து வந்துட்டுருக்காங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இங்கே வந்துருந்தீங்கன்னா இல்லை இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வழியை கேட்டு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அதிகமாகுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் போடுவேன். அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சின்ன சேனல் தான், அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. சப்போர்ட் பண்ண தான் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும்.